20 things I won't buy, especially as a woman. அதான் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது கைண்ட் ஆஃப் மினிமலிஸ்ட் வீடியோ. ஸோ இதில் இருக்க இந்த திங்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லா ஏஜில் இருக்க குரூப்பில் இருக்க உமனுக்கும் சூட் ஆகும். ஈவன் டீன்ஸாக இருந்தால் கூட சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயம். ஒன்று வந்து எல்லாமே வந்து அப்படியே ஏதோ ஒன்று கண்டென்ட் எடுத்து போட்டோம் அப்படி நான் பண்ணவே மாட்டேன். ரிசர்ச் பண்ணி ஒரு டாக்டர் கிட்ட தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் நான் வீடியோ பண்ணுவேன். 2வது விஷயம், இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. இது எல்லாமே என்னோட பர்சனல் லிஸ்ட். இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் நீங்கள் வேற மாதிரி பண்ணணும்னா மாற்றி பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஐடியா தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ். ஸோ ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு முன்னாடி காமிச்ச பிக்சர் இருக்கு பாருங்க, அதை தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் நம்ம வந்து ஒரு கிளீன்சர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டனால அந்த மாதிரியான ஃபேஸ் வாஷஸ் எல்லாம் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறதை நிறுத்திக்கிட்டேன். அந்த ஃபேஸ் வாஷில் என்ன ப்ராப்ளம்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு ட்ரை ஆக்குன மாதிரி ஃபீல் வரும். அது வந்து நான் அதான் நல்ல க்ளீன் ஆக்குதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். பட் அதை விட ஒரு ஜென்டில் கிளீன்சர் தான் வந்து ஏன் ஸ்கின்னுக்கு சூட் ஆனது அப்படிங்கிறத நிறையா வீடியோஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே நிறைய டெர்மட்டாலஜிஸ்டோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும். அடுத்தது வந்து ஷேவிங் லேசர், குறிப்பாக அந்த யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இருக்கிறது அதெல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து அகாரோவோட ஷேவிங்கும் பண்ணலாம், ட்ரிம்மும் பண்ணலாம். ஸோ வந்து உங்களோட உமன் ஏரியாவில் பண்ணணுன்னா ட்ரிம் யூஸ் பண்ணுங்க. கைக்கு பண்ணுறதுனா நீங்கள் ஷேவிங்கில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது. இது நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்துட்டு உமன் ஏரியாவுக்கு வந்துட்டு ட்ரிம் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இதை பற்றி இந்த மாதிரி உமன்ஸ் குறிப்பாக பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், தனியாக வீடியோ போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபேஸ் ஷேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஷேவர் யூஸ் பண்ணுவாங்க, முகத்தில் உள்ள முடியெல்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அகாரோ ப்ராடக்ட்லேயே இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ மேலே உள்ள அந்த ஹெட்டை மாற்றிட்டு இதை வச்சு யூஸ் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி வாங்கி தூக்கி போட தேவையில்லை. இதுவும் வந்துட்டு நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து நீங்கள் முடி ரிமூவ் பண்ணுறதே தெரியாது. அந்த மீசை மாதிரி லைட்டாக நிறைய பேர், சில பேருக்கு நல்லா திக்காக முடி இருக்கும், அதெல்லாம் எடுக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் முகத்தில் உள்ள ஹேர்ஸ் எடுக்கும் போது நம்ம அப்ளை பண்ணுற ப்ராடக்ட் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும், மேக்கப் வந்து நல்லா இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஃபேஸ் ஷேவ் பண்ணுவீங்கன்னா இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ஃபுட் பீல் மாஸ்க், எக்ஸ்ஃபோலியேட்டிங் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து டோட்டல் வேஸ்ட். நான் ஒரு யூடியூப் சேனலில் அதை ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து ஒரு பிரயோஜனமே இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதை நான் வாங்க மாட்டேன். அதுக்கு பதிலாக பெஸ்ட் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலில் வந்து ஒரு லியூக்வார்மான வாட்டரில் 10 to 15 minutes நீங்கள் சோக் பண்ணாலே ரொம்பவே போதுமானது. ஸோ அதுவே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பீலிங் மாஸ்க் வாங்கி நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு, அமௌண்ட் வேஸ்ட்டு, குறிப்பாக டைம் வேஸ்ட்டு. ஏன்னா அது 2 மணி நேரம் அதை காலில் போட்டிருக்கணும். ஸோ அது வந்து டோட்டல் வேஸ்ட். ஸோ அடுத்து வந்து கேலஸ் ரிமூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான டூல்ஸ், கிரேட் பண்ணுற மாதிரியான டூல்ஸ், இல்லை வந்து இந்த மாதிரி பியூமில் ஸ்டோன், இதெல்லாம் நான் யூஸ் பண்ணேன் இந்த பியூமில் ஸ்டோன். பட் அக்கார்டிங் டு டெர்மட்டாலஜிஸ்டோட நிறைய பேரோட ரெக்கமெண்டேஷன் படி இது வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் காலை வந்து ஜஸ்ட் சோப் போட்டு நீங்கள் வந்து ஜென்டிலாக வாஷ் பண்ணிட்டா அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆனதுக்கப்புறமா ஹீல் க்ரீம்ஸ் இருக்குது. அந்த க்ரீம்ஸ் டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற க்ரீம்ஸாக இருந்ததுன்னா ரொம்ப பெட்டர். அதுதான் என்ன ஒர்க் ஆகும். ஜஸ்ட் நம்ம டிவியில் ஆடில் பார்க்குற க்ரீம்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் என்ன க்ரீம்ஸ்ன்னு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தனி வீடியோ போடுறேன். இதில் சொன்னால் பெருசாக போகும் வீடியோ. அடுத்தது இந்த ஃபேஷியல் மசாஜர் டூல்ஸ், இதுவும் வந்துட்டு நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து அகெயின்ஸ்டாக இருக்க ஒன்று தான். அண்ட் எனக்கும் வந்துட்டு இதில் பலன் இருக்கும்னு தோணலை. நான் இந்த ஐஸ் க்யூப் மட்டும் பண்ணேன், இதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்ங்கிறனால எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருந்தது. அதுவும் அடிக்கடி தினமும்லாம் பண்ண மாட்டேன், எப்பயாவது ரேராக தான் பண்ணுவேன். அண்ட் எஸ்பெஷலி இந்த ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணுறதுக்குன்னு ஒரு டூல் இருக்கும். அதாவது கிளீன்சரை போட்டுட்டு சோப் போட்டுட்டு அந்த சோப்பை ஸ்க்ரப் பண்ணுறதுக்குன்னு டூல்ஸ்லாம் வைக்கிறாங்க. அது எல்லாமே வந்து டோட்டல் வேஸ்ட். உங்கள் கையே வந்து போதுமானது நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபேஸை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்டீமர். இதுவும் வந்துட்டு நிறைய பேர் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் வந்துட்டு இது வந்து ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இல்லை. பட் என்னோட சிஸ்டருக்கு வந்து நிறைய புண்ணு இருந்த டைமில், நிறைய பிம்பிள்ஸ் இருந்த டைமில் இதை வந்துட்டு ஒரு டெர்மட்டாலஜிஸ்டே வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பட் அதனால எந்த யூஸும் ஆகலை, எதுவுமே ஆகலை, சரியாகவும் ஆகலை, மோசமாகவும் ஆகலை, அப்படியே தான் இருந்தது.
ஸோ வந்துட்டு இதுவும் வந்து நான் வாங்கவும் மாட்டேன், யாருக்கும் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஸ்டீமர்னால ஒரே ஒரு என்னன்னா நம்மளுக்கு சைனஸ் ப்ராப்ளம், கோல்டு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது மட்டும் தான் கிளியர் ஆகுமே தவிர வேற எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்து வந்து இந்த ஷீட் மாஸ்க், இதுவும் வந்து வாங்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பிம்பிள்ஸ் தான் உண்டாக்குச்சு. ஸோ வந்து இத்தனைக்கும் நான் ஆலோவேரா உள்ளது தான் யூஸ் பண்ணேன், ஆனால் பிம்பிள்ஸ் தான் வந்தது. அதோட வந்து அது ஏகப்பட்ட வேஸ்ட்டு தான். ஏன்னா ஃபுல்லாக டிஷ்யூ வச்சு தான் செஞ்சுருக்காங்க. அது ஜஸ்ட் உங்கள் ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் தான் பண்ண போகுது. ஹைட்ரேட் தான் பண்ணணுன்னா அதுக்கு வந்து சீரம் இருக்குது, மாய்ஸ்சரைசர் இருக்குது, டோனர் இருக்குது, அதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷீட் மாஸ்க் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை விட பெட்டர் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் மாஸ்க், க்ளே மாஸ்க் இதை யூஸ் பண்ணுறது அதை விட வந்து பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நோஸ் ஸ்ட்ரிப். இதுவும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து மூக்கில் வந்து ரொம்ப இச்சிங் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பர்டிகுலர் ஒரு 10, 15, 20 டேஸ்க்கு அப்புறம் திரும்ப வந்துடும். பட் அதை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டி ஸ்ட்ரிப் போடுறது, அந்த ஹேர்பினோட பேக் சைடு யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் எதுவுமே ஒர்க் ஆகலை. இந்த சீபோ ஜெல் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் வீடியோவில் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை போட்டதுக்கு அப்புறம் டோட்டலாக அந்த இச்சிங் எனக்கு நின்றுச்சு. ஒயிட் ஹெட், பிளாக் ஹெட் ரெண்டுக்குமே வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒயிட் ஹெட் தான் நிறையா இருக்கும். அந்த இச்சிங் ப்ராப்ளம் எல்லாம் என் நோஸில் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு சீபோ ஜெல் ட்ரை பண்ணுங்க. அடுத்தது நிறைய பேர் இதுக்காக என்ன ஹேட் பண்ண போறீங்க, பட் ஸ்டில் டிஐஒய் ஃபேஸ் மாஸ்க், அதாவது கடலை மாவு, பைத்த மாவு இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். தயிர் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் இது மட்டும் நம்மளுக்கு பத்தாது. ஸோ இனிமேல் இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி நிறையா ஸ்கின் கேர் இது யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஜஸ்ட் டெம்ப்ரரி ரிசல்ட் தான் தருது. ஸோ இதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அடுத்து வந்து சலூன் ஃபேஷியல். சலூன் ஃபேஷியல் வந்து பயங்கர காஸ்ட்லி. நான் ஐப்ரோ த்ரெட்டிங் போயிருந்தேன் ரீசெண்டாக. அப்போது ஒரு பொண்ணு ஒரு 20+ இருப்பாங்க. அந்த பொண்ணு அவங்க வந்து ஃபேஷியல் இருக்கு விசாரிச்சுட்டு இருக்கும்போது 1000+ சொன்னாங்க, நார்மல் பேக்கு, சாதாரண பேக் கேட்டதுக்கு. ஸோ அதோட வந்துட்டு அதனால அதுவும் டெம்பரரி ரிசல்ட் தான். அதுக்கு வந்து நீங்கள் நம்ம வீட்டிலே வந்துட்டு இந்த கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன் வீக்லி ஒன்ஸோ 15 days ஒன்ஸ் உங்கள் ஸ்கின்னோட நிலைமையை பொறுத்து நீங்கள் வந்து இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும்னா நான் தனியாக தான் சொல்லணும், இப்போ சொல்ல முடியாதுன்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் செல்ஃப் கேர், ஹேண்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் வந்துட்டு பாப்புலராக இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஐட்டம் போடுறாங்க. நம்ம கையை வந்து நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணாலே போதும், கை நகத்தை வந்துட்டு நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டா போதும். இன்னொன்று நம்ம ஃபேஸுக்கு போடுற அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ணுற ஸ்கின் ஐட்டம்லாம் இருக்குது பாருங்க, அதே வந்து எக்ஸஸ் இருக்கிறது நம்ம கையில் அப்ளை பண்ணிக்கிட்டாலே போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஐட்டம்லாம் வாங்க மாட்டேன். அடுத்தது இந்த லூஃபா. ஸோ இந்த டைப் லூஃபா வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிக்சரில் காமிச்ச லூஃபா வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இன்னொன்று வந்து அந்த பீர்க்கங்காயிலேருந்து வரக்கூடிய ஒன்று இருக்கும், அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். பட் இந்த ஹேண்ட் க்ளவ், இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் கொடுக்குறேன், அதில் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஜென்டலாகவும் இருக்குது, அதே சமயம் வந்து ஒரு எக்ஸ்ஃபோலியேட்டிங்காகவும் இருக்குது. ஸோ வந்து ஈவன் என் பையனுக்கு கூட இதை நான் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து இந்த ஹேண்ட் க்ளவ் தான் இனிமேல் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம கொஞ்ச நேரம் வெயிலில் போட்டு காய வச்சாலே நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுது. லூஃபா மாதிரி எப்போவுமே ஈரப்பதத்தோடு இருக்கிறது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில். நிறைய பேர் இந்த ரோஸ்மேரி ஹேர் ஆயில் தான் வந்து நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி நிறைய யூடியூப் வீடியோஸில் போடுறாங்க. பட் இது எல்லாத்தையும் விட பெஸ்ட் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கோகோனட் ஆயில். என் பையன் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ஏகப்பட்ட ஹேர் ஃபால் இருந்தது. பட் நான் வீட்டிலே வந்துட்டு ஹேர் ஆயிலில் வந்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலெல்லாம் போட்டு ஒரு ஆக்சுவலாக ஒரு கேரளா வீடியோ ஒன்று பார்த்து நான் செஞ்சு வச்சுருந்தேன். இதை ஒரு 3 months தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தேன். 3 months என்னோட ஹேர் ஃபால் பயங்கரமாக கண்ட்ரோல் ஆனிச்சு. ஸோ வந்து எத்தனை ஆயில் வந்தாலும் இதை மட்டும் நான் மாற்றிக்க மாட்டேன், இதுதான் எனக்கு பெஸ்ட்டு. அடுத்தது வந்து ப்ரைமர். ஸோ ப்ரைமர் வந்துட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, ஃபவுண்டேஷனுக்கெலாம் முன்னாடி அப்ளை பண்ணுவாங்க. எனக்கு வந்துட்டு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அடுத்து டேரெக்டாக ஃபவுண்டேஷன் வந்துக்கலாம் அப்படின்னு தோணுது. ஒன்று வந்துட்டு ப்ரைமர் வந்துட்டு நிறையா இந்த போர்ஸ் வந்து நம்மளுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக தேவைப்படும். பட் எனக்கு அப்படி இல்லாதனால எனக்கு தேவைப்படலன்னு நினைக்கிறேன். எனக்கு சன்ஸ்க்ரீன் மட்டுமே போதுமானதாக தெரியுது, நான் வீட்டில் போட்டுக்கும் போது அது சொல்கிறேன். ஸோ இது மற்றவங்களுக்கு மாறலாம், ஃபுல்லாக என்னோட ஒப்பீனியன் தான்.
ஸோ ப்ரைமர் நான் செலவு பண்ணி வாங்க மாட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர். ஸோ இந்த ஹைலைட்டர் வந்துட்டு ஒரு ஷைனிங் டச் வந்துட்டு நம்ம முகத்துக்கு கொடுக்கும். எனக்கு மேக்கப் போடுறது பிடிக்காதெல்லாம் கிடையாது. ஃபங்க்ஷனுக்கு போனால் மட்டும்தான் நிறைய ப்ராடக்ட்ஸ், ஓரளவு நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். மற்ற டைமில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போது என்னோடய மேக்கப் ரொட்டீனை நான் மாற்றிருக்கேன். பட் இதில் அந்த ஹைலைட்டர் போடும்போது முகம் வந்து இந்த ஜிகின்னு இருக்கிறது வந்து எனக்கு அது கம்ஃபர்டபுள் ஃபீலிங்காக இல்லை. ஸோ அதை நான் யூஸ் பண்ணுறதில்ல, வாங்கினதும் இல்லை, வாங்கவும் மாட்டேன். என் கல்யாணத்துக்கு கூட அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன், போடல. ஸோ அதை வாங்க மாட்டேன். அடுத்தது வந்து ஹேர் வால்யூமைசர். இது வந்துட்டு வாங்கலாமான்னு ரொம்ப யோசிச்சு இல்லை வேணான்னு முடிவு பண்ண ஒரு விஷயம். என்கிட்ட ஹேர் ட்ரையர் இருக்குது. ஹேர் ட்ரையரே நான் ரொம்ப யோசிச்சு தான் யூஸ் பண்ணுவேன். சீக்கிரம் எங்கேயாவது வெளில போகணும், இல்லை வந்துட்டு டைம் இல்லை, இல்லை வந்து கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குன்னா மட்டும்தான். ஏன்னா எனக்கு வந்து ஹேர் வந்து அந்த ஹீட் வந்து டேமேஜ் ஆகிடுமோ அப்படிங்கிறதுக்கு என்னதான் கூல் செட்டிங் அப்படிலாம் பண்ணாலும், இப்போ நான் கையில் வைக்கிறேன் பாருங்கள், இவ்வளோ தூரம் தள்ளி வைக்கிறேன், அதுவே அவ்வளோ ஹீட் ஆகுது. ஸோ வந்துட்டு அப்போ அது முடி வந்து அவ்வளோ சாஃப்டான ஒரு இது, அது எவ்வளோ ஹீட் ஆகும் அப்படின்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு காற்றுல காய வைக்கிறது பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு ஒரு டூல் வாங்கி அதோட நான் சடை தான் பின்னிக்க போகிறேன். ஸோ எதுக்கு வால்யூமைசர்னு தோணுச்சு. ஸோ அடுத்து வந்து நெயில் பாலிஷும் வந்துட்டு நான் நிறுத்தி ரொம்ப வருஷம் ஆச்சு. என் பையன் பிறந்தும் போதே நிறுத்திட்டேன். நடுவில் அப்பப்போ போடுறது அப்படி இருந்தேன். இப்போ டோட்டலாக நிறுத்திக்கிட்டேன். நான் என் நகத்துக்கு பண்ணுற ஒரே விஷயம் ட்ரிம் பண்ணிடுறது. நல்லா நகத்தை வந்துட்டு கட் பண்ணிடுவேன். நெயில் பாலிஷ் போட மாட்டேன், வேறு எதுவுமே நான் போடுறதில்ல. க்ளீன் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது, இது 2 தான். ஸோ வந்துட்டு நகத்துக்கு வந்து நிறைய பேர் என்னென்னமோ பேர்லாம் நிறைய சொல்கிறாங்க இந்த நகத்துக்கு கேர். பட் அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தப்பு கிடையாது. நான் இப்படி இருப்பேன் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு வி வாஷ், அந்த மாதிரியான இன்டிமேட் ஏரியாஸ்க்கு யூஸ் பண்ணுற க்ளீனர்ஸ்னு வைக்கிறது பாருங்கள், அது எதுவுமே வாங்க மாட்டேன். ஆல்ரெடி ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து அந்த இடத்த வந்து ரொம்ப ட்ரை ஆக்கிடுது. ஸோ அந்த மாதிரி ட்ரை ஆகக்கூடாது. டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டில் சோப், இல்லைனா ஈவன் ஜஸ்ட் பிளெயின் வாட்டரோ இல்லை லூக்வார்ம் வாட்டர், அதை மட்டும் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும். ரொம்ப போட்டு ஸ்க்ரப் பண்ணுறதோ ரொம்ப சோப் போடுறதோ அதெல்லாம் வந்து நம்ம அங்கே பண்ணக்கூடாது, அவசியமும் கிடையாது. ஏன்னா அது வந்து தேவையில்லாத வேலை தான் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்க்ரப். ஸோ இது வந்து இந்த ஸ்க்ரப் வந்து நான் ஒன்று வாங்கினேன். பட் இது வந்துட்டு முகத்துக்கு போடுறது ரிஸ்க்கு. முகத்தை வந்து நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதை டியர் பண்ணிடும் அப்படிங்கிறத அதுக்கு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுவும் இனிமேல் வாங்க மாட்டேன். வாங்கினதுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் என் பாடிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட அதை முடிச்சுப்பேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பாடியில் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணுன்னா அதுக்குன்னு வந்து கெமிஸ்ட் அட் ப்ளே அப்படின்னு ஒரு பிராண்டில் வந்துட்டு எக்ஸ்ஃபோலியேட்டிங் பாடி வாஷ்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம், அது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.